அமைதியான ஒரு காட்டில் கோகோ என்ற ஒரு குட்டி மான் தனது தாயுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. கோகோவின் தாய் மிக மென்மையான கனிவான மான். அது தனது குட்டியை எப்போதும் கவனமாக பாதுகாத்துக் கொண்டு இருக்கும். ஒரு நாள் அவர்கள் உணவு தேடி வெளியே சென்று கொண்டிருந்த போது அவர்கள் இருவரும் ஒரு ஓநாய் ஊளையிடும் சத்தத்தை கேட்டனர். அது மிகவும் பசியோடு இருந்தது. மறைவிலிருந்து ஓநாயை பார்த்த கோகோவின் கால்கள் நடுங்கின. அம்மா, இப்போது நாம் என்ன செய்வது என்று தன தாயிடம் நடுங்கிய குரலில் கேட்டது. அம்மா மான் தன் குட்டியை முத்தமிட்டு, என் அன்பே, என் அருகிலேயே இரு, நான் இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன் என்றது. அங்கே மான் இருந்ததைக் கண்டுகொண்ட ஓநாய் அவர்கள் இருக்கும் திசையை நோக்கி மெதுவாக ஊர்ந்து செல்லத் தொடங்கியது. அப்போது அம்மா மான் தன் மனதில் இவ்வாறு நினைத்தது: கோகோ மிகவும் சிறிய பிள்ளை, ஓநாயிடம் போராடி தப்பிக்க முடியாது என்று எண்ணியது. அதனால் அவள் ஒரு துணிச்சலான செயலை செய்ய முடிவு செய்தாள். கோகோவை பத்திரமாக புதர்களுக்கு பின்னால் மறைத்துவிட்டு ஓநாயின் கவனத்தை தன் பக்கம் திருப்ப சத்தமாக எதிர் திசையில் ஓடியது. தாய்மான் ஓநாய் அதனை எளிதில் பிடித்து விடலாம் என நினைத்து அதனை துரத்திச் சென்றது. கோகோ புதருக்குள் பயத்துடன் காத்திருந்தது. நீண்ட நேரம் காத்திருந்தது. தன் தாயை இன்னும் காணவில்லை என்று நினைத்து அதன் இதயம் துடித்தது. பின்னர் நீண்ட நேரம் கழித்து தாய்மான் திரும்பி வந்தது. பார்ப்பதற்கு சோர்வாக, ஆனால் பாதுகாப்பாக இருந்தது. கோகோ கண்ணீர் நிறைந்த கண்களுடன் தன் தாயை அழைத்து, அம்மா, நீதான் என்னை காப்பாற்றியிருக்கிறாய். நீ துணிந்து செய்த செயலால்தான் நான் இப்போது நலமாக இருக்கிறேன் என்றது கோகோ. தாய்மான் மெதுவாக புன்னகைத்தது. நான் உனக்காக எதையும் செய்வேன் என்று தாய்மான் சொன்னது. அன்று முதல் தாயின் அன்புதான் உலகின் வலிமையானது என்பதை கோகோ அறிந்து கொண்டது. ஒரு தாயின் அன்பு தன்னலமற்றது மற்றும் விலை மதிப்பில்லாது. அவள் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் தன் பிள்ளைகளை பாதுகாப்பாள். நன்றி.